வரன் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ வரன் பார்க்குறாங்க. வரன் பார்க்குறாங்க. சாதகம் எதுவுமே செட் ஆகல அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு வர்றாங்க. சாதகம் நான் நிறையா பக்கம் பொருத்தம் பார்த்துட்டேங்க. நிறையா பக்கம் சாதகம் பார்த்துட்டேங்க. ஒன்றுமே செட் ஆகலைங்க. துல்லியமா எப்போ தான் கல்யாணம் ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அத்தை வீட்டு சைடு இந்த பையனோட அத்தை வீடு சைடு பொண்ணு கிடைக்குமா? இந்த பிள்ளைக்கு மாமை வீடு சம்மந்தப்பட்டதில் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குமா? வரன் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் கிடைக்குமா? சொந்தத்தில் கிடைக்குமா? அந்நியத்தில் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க. அந்நியத்தில் கிடைக்குமா? சொந்த பந்தத்தில் கிடைக்குமா? இல்லை அப்பா வகையில் சொந்த பந்தத்தில், அம்மா வகையில் சொந்த பந்தத்தில் என் பொண்ணுக்கு பையன் கிடைக்குமா? வரன் கிடைக்குமா? அந்நியத்தில் தான் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மின் வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். அப்போ அதை எப்படிங்க பார்க்கணும்? சாதத்தில் பார்க்கலாமா? பார்க்கலாங்க. முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறீங்க. முக்கூட்டு கிரகம்னு பாருங்க. நம்ம பூமியை சுற்றியே சந்திரன் இருக்கார். பூமியை சுற்றியே சந்திரன் இருக்கார். அப்போ இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிர பகவான். இப்போ உங்கள் லக்கணத்துலேயும் சரி உங்கள் ராசிலையும் பாருங்கள். உங்கள் ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா 3 கட்டத்துக்குள்ளே தான் அந்த சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பாங்க. உங்கள் லக்கணத்தில் பாருங்கள். உங்கள் லக்கணத்துலேருந்து 3 கட்டத்துக்குள்ளே தான் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பாங்க. இவங்க தான் முக்கூட்டு கிரகம். இப்போ ராசி லக்கணமாக ஒரே ஒன்றா விழுகுதுனாலும் அந்த ராசி லக்கணத்துக்கு பாருங்கள் முக்கூட்டு கிரகம் ஒன்றா தான் போகும். 3 கட்டத்துக்குள்ளே தான் போகும். அப்போ 3 கட்டத்துக்குள்ளேயே போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கட்டத்துக்குள்ளே இப்போ சுக்கிரன், புதன் என்னங்க புதன், அதே சூரிய பகவான். இப்போ இவங்க 3 பேரும் 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா உங்கள் சொந்தத்தில் தாங்க பொண்ணு அமையும். இப்போ சூரியனா தகப்பு சம்மந்தப்பட்ட வகையில் 2ஆம் இடத்துல வந்து உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா தகப்பு சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வரணும் வரும். அப்போ 2ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்தார். சுக்கிரன் இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தத்தில் கண்டிப்பாக லோக்கலில் தான் பொண்ணு அமையும். அதே புதன் இருக்காருன்னு வச்சுக்க, புதனும் வந்து முக்கூட்டு கிரகம். அப்போ முக்கூட்டு கிரகம்னா உங்கள் பையனோட பிள்ளையோட சாதத்தில் 2ஆம் இடம் என்னங்க 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 12ஆம் இடத்துல 3ஆம் இடத்துலக்குள்ளே 4ஆம் இடத்துக்குள்ளே இருந்தாலுமே உங்கள் சொந்த பந்தம் லோக்கல்லையே தான் உங்களுக்கு உங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வரணும் அமையும். சரிங்க. சனி பகவான் சொல்லக்கூடியது லாங்கு. இப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறது லாங்காக இருக்கக்கூடியது தான் சனி பகவான். செவ்வாயும் வந்து செவ்வாய் எப்படி இருக்குது? செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம், மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ சனி பகவான் வந்து எவ்வளோ லாங்கில் இருக்கார், செவ்வாய் பகவான் எவ்வளோ லாங்கில் இருக்கார், குரு பகவான் எவ்வளோ லாங்கில் இருக்கார், அதை பாருங்கள். அப்போ அந்த 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காருன்னா அது உங்களுக்கு வந்து உங்கள் சொந்த பந்தத்தில் இல்லைங்க, லாங்கில் தான் உங்களுக்கு பொண்ணோ பையனோ, பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி லாங்கில் தான் அமையும். செவ்வாய் கிரகங்கிறது பக்கத்துலேயே இருக்குங்க, ரொம்ப லாங்கில் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் கிரகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது 7ஆம் இடத்துல இருக்குன்னா உங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி லாங்கில் தாங்க உங்களுக்கு வரணும் அமையும் அப்படி சொல்லலாம். குரு பகவான் என்ன பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு லாங்கில் தான் இருக்குது. அப்போ அந்த குரு பகவான் சொல்லி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல எப்படி இருந்தாலும் சரி லாங்கில் தான் உங்கள் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வரணும் அமையும். இதை நீங்கள் உங்கள் சாதகத்தில் உங்கள் பையனோட சாதத்துலேயும் சரி உங்கள் பொண்ணோட சாதத்துலேயே நீங்கள் தெளிவாக எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கூட்டு கிரகம்னு பாருங்களேன். முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடாது உங்கள் பையனோட ராசியாகட்டும் லக்கணத்துக்காகட்டும் அது எந்த இடத்துல இருக்கான்னு முதல் பாருங்கள். லக்கணத்துக்கு லாங்கில் இருந்தால் எப்படிங்க, லாங்கில் இருந்தாலும் சரி, அதாவது வந்து சூரியன், சுக்கிரன், புதன். அப்போ அவர் எங்கே இருக்காரோ, இப்போ 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்க, புதனே 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்கள் சொந்த இடத்துல அமையுங்க. அது முக்கூட்டு கிரகம் அல்லவா, லோக்கலில் உள்ள கிரகம் அல்லவா. அப்போ அப்படி தான் இந்த நீங்கள் சூரியன் எடுத்தாலும் சுக்கிரன் எடுத்தாலும் புதன் எடுத்தாலும் சரி 2, 4, 7 எப்படி இருந்தாலும் உங்கள் சொந்த பந்தத்தில் லோக்கலில் தான் அமையும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.